ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகரில் பூஜை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புன வீடியோ விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போயிட்டுருக்குங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு நம்ம போகணும். அங்கே வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும். சரி நம்ம அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். எனக்கு எப்பயும் டைமிங் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் போகணும், விடிஞ்ச கிறிஸ்மஸ்ஸு அன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். மற்ற டைம்லாம் போயிட்டு வந்திருக்கேன். மற்ற டைமில் க்ரௌட் இருக்காது, கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக போய் சாமி பார்த்துட்டு வரலாம். ஆனால் இந்த டைம் போனோம்னா கிட்ட நெருங்கிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இது திடீர்னு முடிவு பண்ணதுங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம கூட தம்பி வந்துட்டுருக்கான், முன்னாடி போயிட்டுருக்கான். அவன் சொன்னான் இந்த மாதிரி போகலாம் வேளாங்கண்ணி அப்படின்னா. என்னடா வேளாங்கண்ணி விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் சொன்னான், இந்த மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் இல்லை, அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் இறச்சி கேட்கும். அது ஒரு மிஸ்டேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மைக் நம்மகிட்ட எல்லாம் மைக்கு போயிடுச்சு, வேறு ஒரு மைக் வாங்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மற்றபடி வரும்ல. இன்னொரு வண்டி இந்த வண்டி தாங்க நம்ம கூட வருது, FZ 250. RX வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிடுச்சுங்க 200. அந்த முக்கில் தான் நின்றுட்டுருப்பான், வேறு எங்கேயும் போக மாட்டான். முக்கில் பேக்கரியில் தான் நின்றுட்டுருப்பான், வேறு எங்கேயும் போக மாட்டான்ல. நம்ம போகிறோம், போய் டீயை குடிச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் நம்ம கிளம்பிட்டு அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபங்க்ஷனுங்க. இன்னைக்கு 12 மணி இப்போலேருந்து விசேஷம் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் அந்த விசேஷத்தை பார்த்ததே இல்லை, நேரில் போய் பார்த்ததே கிடையாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா போகிறோம், என்ன ஆனாலும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேங்க. ஆக்சுவலாக நம்ம சோலோவாக போகிறது தான் ஐடியாவே. ஒருத்தன்கிட்ட கேட்டேன், வரையாடா? சரி நான் வரேன் அப்படின்ட்டான். மறுபடியும் இன்னொருத்தன் கேட்டேன், நானும் வரேன் அப்படின்ட்டான். சரி ஒய்யா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 3 வண்டி 5 பேர் கிளம்பி வந்துக்கிட்டேன்ட்டேங்க. பசங்களோட கேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடனாக முடிவு பண்ணுவோம், போகணுமா போகலாமா, சரி போகலாமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் இதுக்காக 1 மாதமாக பிளான் பண்ணோம், 1 வாரமாக பிளான் பண்ணோம். அந்த கதையே இல்லைங்க. பிளான் பண்ணோமா எப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் பிளான் பண்ணோம், அவ்வளோதான் நைட்டு கிளம்பியாச்சு. அந்த மாதிரி டக்குன்னு பிளான் பண்ணோம்னா டக்குன்னு கிளம்பிடுவோம். அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நான் சொல்லலைங்க, நான் அது காலையில் உங்களுக்கு விளையாடல கண்டிப்பாக சொல்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறேன், காலையிலன்னு சொல்கிறத விட நான் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. சரியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அங்கே போகிறதுக்கு 6 மணி நேரம் டைமிங் கட்டுது. 6 மணி நேரம்னா விடிஞ்சிடும், விடிகளிலாம் போவோம் கண்டிப்பாக. அது வேணால் உறுதியாக எனக்கு தெரியும். நான் பேசுகிற வாய்ஸ் வேறு கிளியராக கேட்குதான்னு அது வேறு தெரியல. ஆல்ரெடி நான் 30 தாங்க போயிட்டுருக்கேன். ஏன்னா காற்றடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் தெளிவாகவே கேட்காது, அதனால் நான் 30 தான் போயிட்டுருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 150 கிலோமீட்டர் அடிச்சுட்டு தாங்க ரெஸ்ட் எடுப்போம். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேன், பசங்களை கூப்பிட்டு போகும்போது தனியாக போகும்போதெல்லாம் சொல்லவே தேவையில்லையே. 150 இல்லை 200 கிலோமீட்டர் அடிச்சு தான் நிறுத்துவேன். அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். சரி பசங்களோட வரமுல்ல, என்னுடைய கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலும் அவங்க ஓட்டணும்ல, அதனால் அவங்க கண்டிஷனையும் பார்த்துட்டு 150 கிலோமீட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடிச்சிக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட என்றைக்குமே இல்லாத புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா
கேரளா கேரரி எடிட்டர். ஆல்ரெடி வீடியோ விளாகில் வந்து இன்னும் நான் போடவே இல்லை. நம்ம கூட ஃபஸ்ட் ரைடு வராரு. போக போக இதுக்கு மேலே நம்ம கூட ரைட்லேயும் சேர்ந்துப்பார். நம்ம கூட எடிட் பண்ணுறதுலேயும் சரி, ரைட்லேயும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம கூட இனிமேல் வந்துடுவார். ஓகே கேஸ், போக போக உங்களுக்கு வந்து விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே டீ கடையில் தான் பசங்க நின்றுருப்பாங்க. அதனால் நாங்கள் போயிட்டே டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுக்கிட்டு வைப் ஆகிட்டு போகிறாங்க. க்ளோஸ் எடுத்துக்காங்க சார். இவர் தான் நம்ம எடிட்டர். ஒன்றும் இல்லை, நீ ஆரம்பிங்க. நம்ம எடிட்டர் இவர் தாங்க. நம்ம கூட இதுக்கு மேலே ட்ராவலர் போகிறாரு, எடிட்டிங் எல்லாம் இதெல்லாம் பண்ண போகிறாரு. நம்ம 3 வண்டி இங்கே தான் இதை நம்ம கிளம்ப போகிறோம். இவரே சொல்லாமா? க்ளவுஸ் மறக்காமல் எடுத்துக்க. போலாம் 3 வண்டி இது ஜம்முன்னு கிளம்ப போதுங்க. காற்று சவுண்டு கண்டிப்பாக வாய்ஸ் கேட்காது, ஏன்னா என்கிட்ட மைக் போயிடுச்சு. ஆராய்ச்சி நம்ம தம்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் லேட் ஆகுது. என்ன நீ சென்டர்னா? சரி, சென்டரா அப்படின்னா ப்ரோ நீ நடுவில் வந்துரு ப்ரோ. நான் நடுவில் அப்படி தெளிவாக சொல்லு. யார் ஃபஸ்ட்டு போகிறது? யார் ஃபஸ்ட்டு போகிறது? இன்னும் கேட்கலாம். நின்றுட்டு வரணும்ல, நினைக்கிறேன் மனசுக்குள்ள. ஏன்டா நீ பேச மாட்டா? பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். நம்மளால முடியாது ஒன்று இருக்கு. அப்படியே கேட்குது. அப்படியே ஏறிக்கிட்டோம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரில. கிளம்பு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வாழப்பாடி ரீச் ஆகியாச்சு. இல்லைடா, வாழப்பாடி ரீச் ஆகிட்டே சரி ஓகே, எப்பயும் போல் நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதாங்க. வழக்கம் போல் முருகன் கோயிலுக்கு போவோம். பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. முருகன் கோயிலுக்கு போவோம், அது வேறு விஷயம். நான் இப்போ என்ன அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சின்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு. டைம் சரியாக 12 மணி. இன்றைக்கி தாங்க நம்ம காலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சிங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க நம்ம பர்த்டே. என்னுடைய பிறந்த நாள் இன்றைக்கி தாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பிறந்த நாள். அதனால தான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னால் போய் ரீச் பண்ணவே முடியல. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக என் பிறந்த நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்னாலும் சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுச்சுங்க. சரியாக 12 மணிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடியில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 2 பாலம் ஏரியானா முருகன் கோயில் வந்துடும். பசங்க அங்கே தான் வெயிட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறானுன்னு. செக் போஸ்ட்டு, ஆமாம், இதை தாண்டின ஒன்றா வாழப்பாடி வந்துருங்க. பாருங்களா, டைமிங் செட் பண்ணி வச்சுருந்தீங்களா? டைமிங் இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் போனால் டைமிங்கில் எடிட் பண்ணி, அதாவது மெசேஜ் பண்ணியிருக்காரு நமக்கு கரெக்டாக 12 மணிக்கு. மொதல் விஷயம், நான் இன்னொருத்தர் விஷ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட்டு எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போய்விட்டது. இதே பரவாயில்ல விடுங்க. 2024 அதோட முடிஞ்சுது. இது 2025. வருஷமும் 2025 தான். எனக்கு வயசு 25 ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ப முடியல. 25 தான் என்னாலே நம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்லா இருக்குது, ஒரு ஜாலியாக நல்லா இருக்குது. பசங்க தாங்க இருக்காங்க.
ஓகே கைஸ், இருங்க கட் பண்ணாதீங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ குமார், தேங்க்யூ. சரி ஹாப்பி பர்த்டே. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடியும் மறுபடியும் வாடா வாடா போறோம் போறோம். பெரிய தப்பா விடுங்க. பெரிய தப்பா. நின்றுட்டீங்க வீடியோவா? நின்றுட்டீங்க வீடியோ போட்டோ எடுக்கவால? ஓகே ஓகே போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், சிலுவையை போடுறோம். நிற்கிற மாதிரி ஒரே ஃபோட்டோ டேக் பண்ணி போடணும். அதுக்கு 4 பேர் நிற்கணுமே. ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நம்மடி அவங்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்குங்க. RX FZ 250 KTM 250. ஐயோ என்ன பண்ணுறீங்க? இங்கேருந்து கிளம்பும்போது வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அவசியம் இல்லை. அது வெய்ய அங்கே வெய்யா. பர்மிஷன் கிராண்டட். செலிப்ரேட் பண்ண போகிறோம். கத்தி ஏன்டா போச்சுட்டீங்க யாரைக்கு இப்படி கொண்டு வாங்கடா. இப்படி போய் ஊதுவா அப்படி ஊதுவா. ஒரு அன்பு பண்றீங்கடா. எந்த பக்கமும் நிக்க முடியாத அளவுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட். ஆமா அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் போடா. அவங்க என்ன போய் இப்ப பட்டாம்பூச்சி அவங்க